ஒன்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி சைஸ் ஜூஸ் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது கூடவே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் உடைய அட்டையை எடுத்துருக்கேன். அந்த அட்டைக்கு மேலே ஏதாச்சும் ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு சர்க்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெரிய சைஸாக மார்க் பண்ணி அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் உடைய அட்டையை வந்து இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பிளாஸ்டிக் பாட்டில் இந்த மாதிரி மேல் பகுதியை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் உடைய அட்டையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே சைஸாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் வந்து பாட்டமில் க்ளூ அப்ளை பண்ணி அந்த அட்டையுடைய சென்டரில் ஒட்டி விட்டு, அதாவது சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சிருந்தோம் அதனுடைய சென்டரில் ஒட்டிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் உடைய அட்டையை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிலும் இந்த மாதிரி நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இப்படி தாங்க கிடைக்கும். பாருங்க எந்த அளவுக்கு கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து லேஸ் எடுத்திருக்கேன். ஏதாச்சும் ஒரு ஓல்டு கிளாத்ல இருந்து இந்த மாதிரி லேஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த லேஸை இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல ஒட்டி விட்டுக்கோங்க. இதே மாதிரி பாட்டம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த லேஸை வந்து கீழே இருக்கக்கூடிய பாட்டம் போர்ஷனில் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுறலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்னபூரணி, ஹாப்பி லைஃப், வலி, சோலை ஆனந்தன், கணேஷ், மீனா, சத்யா, கண்ணன் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஃப்ளவர் வேஸ் ரெடி ஆயிடுச்சுங்க.